பல நேரங்களில் நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப யோசிச்சிருப்பீங்க. என்ன யோசிச்சிருப்பீங்கன்னா, எங்க அப்பா அம்மா சொத்து எதுவுமே எனக்கு வரலையே, அவங்க கொடுத்துட்டு போனதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்களே, எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டாங்களே, என்ன எங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் தனியா விட்டுட்டாங்களே, என்னை ஒண்ணுமே இல்லாம நடுத்தர நிறுத்திட்டாங்களே, அவங்க நிறுத்தும் போது ஏன் கர்த்தர் சும்மா இருந்தாரு? பல நேரத்தில் உனக்கும் எனக்கும் விரோதமாய் அப்படித்தான் எழும்புவாங்க. நம்ம மேல பொறாம, நமக்கு ஒன்னத்தையும் கொடுக்க மாட்டாங்க. நானும் என்னுடைய நண்பர்கள் ஒரு 2-3 பேரும் ஒரு நாள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். எங்க 4 பேருக்கும் ஒரு ஒத்துமை இருந்துச்சு. 3 பேருக்கும் என்ன ஒத்துமைன்னா, ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தோம், ஏன் நம்முடைய அப்பாக்கெல்லாம் நமக்கு ஒண்ணுமே வச்சுட்டு போல உட்காந்து யோசிக்கிறோம். அப்பதான் யோசிக்கிறோம், யாருடைய அப்பாவும் யாருக்கும் ஒண்ணும் கொடுத்துட்டு போல. அதுல ஒரு நண்பன் சொன்னா, உங்களுக்காவது கொடுத்துட்டு போல, எங்க அப்பா எனக்கு கடன் வச்சுட்டு போயிருக்கிறாரு. உங்களையாவது உங்க அப்பா சும்மா விட்டாரு, எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, கடனோட விட்டுட்டு போயிட்டாரு. இப்படி பேசிட்டே இருக்கிறோம். நான் ரொம்ப யோசிச்சேன், ஏன் நமக்கு மட்டும் ஒண்ணும் கிடைக்கல? எங்க அம்மா வழி சைடுல எங்க அப்பா வழி சைடுல வர வேண்டிய எதுவும் எனக்கு வரல. எல்லாத்தையும் ஏமாத்தி எடுத்தாச்சு, இல்ல தூர்த்து போட்டாங்க, கொடுக்காம போயிட்டாங்க, ஏமாத்தி ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு. ஆனால் ஒன்று ஏன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு யோசித்த போது ஆண்டவர் சொன்னாரு, நான் தான் அந்த அனுமதி கொடுத்துருக்கிறேன். ஏன்? அவன் வெட்டின துறவை நீ வச்சிருந்தா அது உங்க அப்பாவால வந்த ஆசீர்வாதம் தான். இப்போ நீ துறவு வெட்டு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், அப்பதான் நான் உன்னை ஆசீர்வதிச்சேன்னு பைபிள் சொல்லும், உலகம் சொல்லும். உன்னை பாக்குறவன் சொல்லுவான், அப்பாவோட ஆசீர்வாதம் வரக்கூடாதா? அப்படி அல்ல. அப்பா நீதிமானாக இருப்பார், பரிசுத்தவனாக இருப்பார், அவர் உண்மையா உழைச்சிருப்பார், கிடைச்சிருக்கும், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் ஒண்ணும் இல்லாவிட்டாலும் கவலைப்படாதீர்கள். உன்னை எல்லாத்தையும் எடுத்துட்டு விட்டுட்டானா கவலைப்படாதீங்க. ஒண்ணும் கொடுக்க முடியாதுன்னு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி சொல்றானா சந்தோஷப்படுங்க. எனக்கு ஒரு துறவை கத்தர் வெட்ட போறாரு, அது எனக்குன்னு வெட்ட துறவு, அதை தூர்த்து போட யாராலையும் முடியாது, அது என்னுடைய துறவு.